இன்றைக்கி வரலட்சுமி பூஜை. எங்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா விளக்குகளுக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டேன். கூடவே மகாலட்சுமி விளக்கும் இருக்குது. பூஜையில் கலசமாக வைக்கிற குடத்துக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டேன். இந்த வரலட்சுமி பூஜைக்கு யூஸ் பண்ணக்கூடிய எல்லா திங்ஸும் இது மட்டும்தாங்க. பூஜை ரூமில் இருக்கக்கூடிய எல்லா சாமி படங்களுக்கும் விளக்குகளுக்கும் பூ வச்சுட்டேன். இதுலேருந்து ஒரு பாதி பொருளே நான் எடுத்திருப்பேன் மகாலட்சுமி விரதத்தில் வைக்கிறதுக்காக. வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது குட்டி கிருஷ்ணர் அழகாக எட்டி பார்த்தாரு. அவ்வளோ அழகாக இருக்கிறாரு பாருங்க. பூஜை ரூமில் நான் ரெகுலராக ஏற்றக்கூடிய காமாட்சி விளக்கு, ஆத்மா விளக்கு, முருகர் விளக்கு, ஓம் சக்தி விளக்கு, குபேர விளக்கு, நான் இந்த விளக்கு தான் வச்சுருக்கேன். 8 லட்சுமி போட்ட காயின்ஸ் விளக்கு வந்து பூஜைக்கு நான் வைக்க போகிறேன். இங்கே பாருங்கள், பூஜைக்கு ரெடியான என்னுடைய தாயாரை பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்காங்க. மகாலட்சுமியே உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்குது எனக்கு. அம்மனுக்கு மணமான மல்லிப்பூ, மருவு, மறிக்கொழுந்து, தாமரைன்னு சொல்லி எங்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா பூக்களையும் வச்சுட்டேன். அம்மனுக்கு பிரசாதமாக பொங்கல், கேசரி, பாயாசம், சுண்டல், தயிர் சாதம், புளி சாதம், தக்காளி சாதம்னு சொல்லி வச்சுருக்கேன். எங்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா பழங்களும் வச்சுருக்கேன். லட்சுமி கடாட்சகம் நிறைந்த சங்கு, சாலகராமம், கோமதி சக்கரம், எல்லா பொருட்களையும் நான் பூஜையில் வச்சுருக்கேன். கூடவே குபேரரையும் வச்சுருக்கேன். அவருக்கு முன்னாடியே பானை முழுக்க காயின்ஸ் நிரப்பி வச்சுருக்கேன். அவருக்கு ரொம்பவே பிடிச்ச ஊறுகாயும் வச்சுருக்கேன். இந்த பொருள் இருக்கிற இடத்துல குபேரர் கண்டிப்பாக வாசம் செய்வாங்க. பூஜையில் வச்சுருக்கக்கூடிய எல்லா விளக்கையும் நானே எங்கள் அண்ணியும் ஏற்றியாச்சு. தாயாருடைய 108 போற்றிகள் சொல்லி பூக்களால் அர்ச்சனை பண்ணிட்டேன். தீப தூப ஆராதனையும் காட்டியாச்சு. வரம் தரும் இந்த வரலட்சுமி பூஜையில் நம்ம கேட்கக்கூடிய எல்லா வேண்டுதல்களும் நிறைவேறும். என்னுடைய பூஜைக்கு நான் வெளியில் யாரையும் அழைக்கல. என்னுடைய அண்ணி, என்னுடைய சிஸ்டர்ஸ்களை மட்டும் அழைச்சி தாம்பூலம் கொடுக்க போகிறேன். நான் இந்த வழிபாட்டை தொடங்கும்போது முதல்ல என்னுடைய தாயார் எப்படி இருந்தாங்க, இப்போது எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அவங்க அப்படி பண்ணுறாங்களே, இவங்க இப்படி பண்ணுறாங்களேன்னு நினச்சிட்டு ஒரு பொறாம குணத்தில் வந்து நம்ம இந்த வழிபாட்டை செய்யக்கூடாது. முழு மனதார உண்மையாக செஞ்சால் எல்லா வேண்டுதல்களும் நிறைவேறும். ஃபைனலாக எங்கள் அம்மாவும் பூ போட்டு முடிச்சிட்டாங்க. எங்கள் பாப்பாவும் பூ போட்டாங்க. அம்மனுக்கு வச்ச பிரசாதத்தை எல்லாத்தையும் எடுத்து உட்காந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. தாம்பூலமும் கொடுத்து முடிச்சிட்டேன். ஃபைனலாக என் அம்மனுக்கு ஆரத்தியும் எடுத்து முடிச்சிட்டேன். நைட்டு படுக்கிறதுக்கே 1 மணி ஆயிடுச்சு. லைட்டை ஆஃப் பண்ண உடனே என்னுடைய அம்மனை பாருங்கள், அவ்வளோ அழகாக இருந்தாங்க. எனக்கே புல்லரிச்சிருச்சு. உண்மையாக அம்மன் உட்காந்துருந்தா எப்படி இருப்பாங்களோ அதே போல் இருந்தது. அவங்களுடைய முகம் அப்படியே ஜொலிப்பாக இருந்தது. அவங்க கூட கொஞ்ச நேரம் உட்காந்து பேசி டைம் போனதே தெரியல. உங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கான்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.